என்ன டியர்ஸ், பாடி போத்தீஸில் பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸு, கிச்சன் குக்வேர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், இப்படி எல்லாமே என்ன இந்த பொங்கலுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஆனால் மெயினான பொங்கல் பானையை பற்றி சொல்லாமல் எப்படிங்க விட முடியும்? ஸோ வாங்க பொங்கல் பானை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம பாடி போத்தீஸில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெண்கலத்தில் பொங்கல் பானை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் பாருங்கள், அதுலேயே கரண்டி வேறு செட் ஆகிருக்கு. ஸோ அதோட ப்ரைஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதிலே பார்த்தீங்கன்னா வெண்கலம் அப்படின்னும் போது அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெண்கலமாக இருக்குது. இதில் பித்தளையில் பார்த்தீங்கன்னா உள்ள ஈயம் பூசி வச்சுருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸ் பாருங்கள், ஓரளவுக்கு திட்டமான சைஸ்லாம் நான் பானை தான் காட்டிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்ன சைஸு. ஸோ இதோட ப்ரைஸும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி சின்ன கரண்டியும் அதற்கு பாருங்கள், கரண்டியோட சைஸும் பாருங்கள். ஸோ இது என்னென்னா, அங்கே நான் விசாரித்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப குட்டியாக இருந்தது இந்த பானை, க்யூட்டாக இருந்தது, அதனால தான் இதையும் எடுத்தேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொங்கல் பானையிலே தி பெஸ்ட் எது அப்படின்னா வெண்கல பானை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அது ஃபுல்லாகவே வெண்கலம், நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈயம் பூசி இருக்கிறதால அந்த ஈயம் போயிட்டா திரும்ப நம்ம பூசுகிற மாதிரி இருக்கும் பிராஸ்லன்னு சொன்னாங்க. இது வந்து எவர் சில்வரில் நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது. ஸோ எவர் சில்வர்லேயும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸு, அதாவது பித்தளையில் இருக்குது, வெண்கலமில் இருக்குது, எவர் சில்வரில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர் பாட்டம்லேயும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வச்சு அங்கே போத்தீஸில் பொங்கல் பானை கலெக்ஷன்ஸ்னு தனியாகவே இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பானை பிடிக்குமோ, உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருக்குதோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இந்த பொங்கலை நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் மெயினாக அதில் வெண்கல பானை ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இந்த பொங்கலுக்கு பொங்கல் பானையை நம்ம பாடி போத்தீஸில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் உங்கள் குடும்பத்தோட எல்லாரும் ஹாப்பியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நம் அறுவடை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.